சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 5 பொட்டேட்டோஸ் எடுத்துக்கோங்க. இதை வாஷ் பண்ணிட்டு அவிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதோட ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிட்டு பொட்டேட்டோ மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாவே. 2 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் பிரெட் கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை கட் பண்ணி வச்சுருக்கோம் வாஷ் பண்ணிவிட்டு, அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிணைஞ்சிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு பிளேட்டில் சீஸை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள். இப்போ இந்த மாவை நல்லா பிரட்டிட்டு இந்த மாவை கையில் நல்லா தட்டி வைக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது உள்ளே இந்த சீஸை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாகவும் வைக்கலாம். உள்ளே வச்சுட்டு அதை சுற்றி மறுபடியும் ரவுண்டாக உருட்ட ஆரம்பிச்சிருங்க. இதே மாதிரி அந்த மாவில் எவ்வளோ உருண்டை வருதோ அவ்வளோ உருண்டையிலையும் நீங்கள் சீஸை வச்சு வச்சு உருட்டி தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்லைஸாகவும் போட்டுக்கலாம் சீஸை, இல்லை அப்படின்னா க்யூப்ஸாகவும் போட்டுக்கலாம். பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இப்போ வேற ஒரு பிளேட்டில் பிரெட் கிராம்ஸ் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த உருண்டை எடுத்து அதில் டிப் பண்ணி கார்ன்ஃப்ளவர் மைதா ஃப்ளவரில் நம்ம இதில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம பிரெட் கிராம்ஸில் ரோல் பண்ணிவிட்டு எடுத்து வைக்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து கார்ன்ஃப்ளவரும் மைதாலையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருட்டிட்டு ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் கிராம்ஸ் வச்சுருக்கோம் அதில் ஒரு ரோல் பண்ணிக்கோங்க. தனியாக ஒரு பிளேட்டில் இதை அடுக்கி வச்சிருங்க. ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி 20 சீஸ் பால்ஸ் வரும். இப்போ பேன் வச்சுட்டு 1/2 கிளாஸ் அளவுக்கு ஆயில் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பிரெட் கிராம்ஸில் ரோல் பண்ணி வச்ச அந்த சீஸ் பால்ஸை இந்த ஹீட்டான ஆயிலில் போட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ண போகிறோம். உள்ளே இருக்க சீஸ் மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹீட்டில் இருந்தால் தான் மெல்ட் ஆகும். ஆனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணி ரோல் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை பிளேட்டில் சர்விங்காக மாற்றிட்டு இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சூப்பராக டேஸ்ட்டாக சீஸ் பால்ஸ் வீட்லேயே செஞ்சிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.